எடுக்காம தலைமை சொல்றது கேட்காம அவங்க தனியா போய் பிரிஞ்சு போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. கொரோனாவோட கட்டளை மீறி ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்பே அல்லது பொதுச் செயலரை அணுகி பொதுச் செயலரோடு கலந்து பேசி இந்த ஒருமித்த முடிவை எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுக்காதது தான் இந்த ஒரு குறையாக என்னுடைய கண்டுக்கப்படுகிறது. அப்படி எடுத்திருக்க வேண்டும். கட்சிக்கு ஒரு பொதுச் செயலர் இருக்கிறார். அவர் தான் கட்சியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து கலந்து பேசி நம்ம ஆளுகிற அந்த வாய்ப்பை நாம் இழந்துவிட்ட பிறகு ஆளப்போகிற கட்சிக்கு அல்லது ஆளுகிற கட்சிக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாமா, ஆதரவு கொடுத்தால் சரியாக இருக்குமா, அல்லது எந்த வகையிலே நாம் எப்படி எந்த நிபந்தனையோடு ஆதரவு கொடுப்பது, இல்லை ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமா என்பதெல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி பாஜகவோட பின்புலமா செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் இருக்கு. சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிளவுக்கு காரணம் பாஜகவோட பின்னால் இருந்து ஏற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு. நிச்சயமாக அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. பிஜேபி இதனுடைய பின்னணியில் இருக்கிறார் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுபோல் பிஜேபிக்கு ஏதோ நெருக்கமானவர் எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி என்பதையும் நான் மறுக்கிறேன். அப்பொழுது நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம் அல்லது கட்சியிலே கூட்டணி அமைக்கிற போது தலைவர்கள் சந்தித்துக் கொள்வது, கட்சியும் கலந்து பேசுவது அது ஒன்றும் தவறில்லை. எனவே அந்த ஒரு சார்போடு இருக்கிறார் அல்லது பாஜக கட்சி இதிலே சித்து விளையாட்டு விளையாடுகிறது என்பதெல்லாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அந்த வேலையும் இல்லை. ஒரு மத்திய அரசிலே இருக்கிற ஒரு பிரதான கட்சி, ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்திலே அது போன்ற ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். அப்படி குற்றச்சாட்டாக சொல்லுவதை நான் ஏற்க மாட்டேன். அது உண்மையும் அல்ல. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அதிகாரம் இல்லாதனாலதான் இப்ப அங்க போயிட்டாங்க. அவங்க அதிகார பதவி கடந்த 5 ஆண்டு இல்ல மீண்டும் ஒரு 5 ஆண்டு இருக்க முடியாது, அதிகாரத்திற்காகவும் மற்றபடி சம்பாதிக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க தாவேக்கா தன்னோட ஆதரவே கேட்காம இவங்க போய் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அதிகாரம் தான் அவங்களுக்கு இல்லை. நான் அதை நான் நிச்சயமாக நினைக்க மாட்டேன். அப்படி அதாவது அந்த தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே ஒரு சாரார் இருப்பவர்கள் அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு அல்லது அமைச்சர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு சென்றிருக்க என்று சொன்னால் நிச்சயமாக அதை நான் ஏற்க மாட்டேன். அது உண்மையும் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அல்ல என்பதும் என்னுடைய கருத்து. சார், இப்ப நீங்க கட்சியிலிருந்து விலகிட்டீங்க. இப்ப நீங்க நான் தைரியமா சொல்லலாம் சார். குறிப்பா எடப்பாடி பழனிசாமி இருந்தப்ப தொடர்ச்சியாக இந்த கட்சி தோல்வியை தள்ளி வருது. இப்ப எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது கட்சியினுடைய தோல்விக்கு பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டுவதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், பொதுச் செயலாளர் அதாவது அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அவர் 4.5 ஆண்டு காலம் ஆண்ட ஆட்சியில் மிகச் சிறப்பாக ஆட்சியை நடத்தினார். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதுவும் கொரோனா தாக்கம் இருந்த அந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை சீராக இல்லாத அந்த நேரத்தில் நல்ல பல திட்டங்களை மத்திய அரசுடைய துணையோடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து செலுத்தினார். அதிலே யாரும் குறை சொல்ல முடியாது. ஒரு தூய்மையான ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு திறமையான ஆட்சியை பொதுச் செயலாளர் தந்தார் என்பதிலே மாற்று கருத்து நிச்சயமாக கிடையாது. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வேற என்ன சொன்னீங்க? இல்ல, பொதுச் செயலாளரா அவர் சிறப்பா செயல்படுறாரா? கண்டிப்பாக. அதாவது இந்த தேர்தலுக்கு கூட அவர் உழைத்த உழைப்பு இருக்கிறதே, அதை யாராலும் செய்திருக்க முடியாது. கடுமையாக உழைத்தார். ஆனால் அந்த எங்களுடைய வெற்றிக்கு அந்த வெற்றி கோட்டை எட்டாததற்கு காரணம் ஏற்கனவே எங்களுடைய கட்சியிலே சில குழப்பங்கள் ஏற்பட்டு, பிளவுகள் ஏற்பட்டு, பிரிந்து நின்று ஒவ்வொருவரும் போட்டி வேட்பாளர்களை நிறுத்தி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை ஒன்று சேர விடாமல் பிரித்தாளும் சூழ்ச்சியிலே ஈடுபட்டு எங்களுடைய இயக்கத்திலே பிளவுபட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில்தான் அவருடைய முயற்சி பலனளிக்கவில்லையே தவிர அவரை குற்றம் சாட்டுவதை
என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையாக உழைத்தார், சிறப்பாக கட்சியையும் நடத்தி வருகிறார், நடத்தினார். இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. எனவே அவர் மற்றவர்களோடு இணைந்து அதாவது அவருக்கு அவர் நல்ல ஆதரவை கொடுத்து இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு மற்றவர்களும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த முயற்சியிலே பொதுச் செயலரும் ஈடுபட வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.